உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய ஆட்டம் ஏன் இன்னும் அடங்கவில்லை? எத்தனையோ வருஷம் பார்க்குறோம். கிட்டத்தட்ட நாங்க 25 வருஷம் பார்க்குறோன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய சீனியர்ஸ் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அதாவது உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் அவர்களுடைய ஊழல் வழக்குகள். ஏன் தைரியமா கை நீட்டி லஞ்சம் வாங்குறான்னா, கன்னா பின்னான்னு வாங்குறானுங்க. 100 கோடி, 200 கோடி இப்படிலாம் ஒரு அரசு அதிகாரிகள் சொத்து சேர்க்குறாங்க. ஸோ அவர்கள் மேல் வழக்குகள் பாயாமல் இருக்கிறதா என்றால் வழக்குகள் பாய்கிறது. சரி ரைட்டு. வழக்குகள் பாய்ந்த இந்த 40, 50 வருஷமா திரும்ப அரசு அதிகாரிகள் பணிக்கு வர புதுசு புதுசா வராங்கல்ல. வரும்போது ஏன் அவங்க உடம்புல ஒரு பயம் இல்லாம, திரும்பி இதை போன்று ஊழல் ஊழல் மேல ஊழல் செஞ்சு பல பல 100 கோடிகள் சொத்து சேர்க்கிறார்கள். இது நம்ம 1000 சென்டிமெண்ட்டா சொல்லலாம். நான் ஊழல் பண்ணேன், எனக்கு இது இல்ல, என் பையன் செத்துட்டான், இறந்துட்டான், நான் நேர்மையா இருக்கணும் அதெல்லாம் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு கண்கூடா நடப்பது ஒவ்வொரு உயர் அதிகாரிகளும் ஊழல்ல குளிக்கிறான். அதாவது பல 100 கோடிகள சொத்து பயங்கரமா சேர்க்குறான். அதாவது அவனுக்கு 2 லட்சம் வச்சுக்கங்க. அதிகபட்ச சம்பளமே ஒரு குரூப் 1 ஆஃபீஸருக்கு 2 லட்சம் தான் அதிகபட்ச சம்பளமே வச்சுக்கங்க. ஆனா அவனுடைய 100 கோடி சொத்துக்கள், 75 கோடி சொத்து எல்லாம் எங்கே வரும்? 200 கோடி சொத்துலாம் ஒரு அரசு அதிகாரியால எப்படி சம்பாதிக்க முடியும்? ரைட். இதுல செல்வாக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தப்பிச்சிடுறான். செல்வாக்கு இல்லாம ஒருத்தன் போட்டு கொடுக்குறான் பாரு, அவன் தான் மாட்டிக்கிறான். இந்த நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம் பாருங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் வயிறு எரியும். என்னன்னா, ரூ. 1500 வாங்கிய விஏஓக்கு 2 வருடம் சிறை தண்டனை, 10,000 வாங்கிய தாசில்தாருக்கு 3 வருட சிறை தண்டனை. ஸோ இதெல்லாம் வரும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஏன் இந்த கோடிக்கணக்கில் வாங்கினாங்கல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாட்டில் இந்த முன்னாடி சீஃப் செக்ரட்டரி மேலெல்லாம் அலிகேஷன் வந்துச்சு. சேகர் ரெட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கே செக்ரட்டரியேட்டுக்குள்ளேயே ரெய்டு அடிச்சாங்க. அந்த வழக்குகள்லாம் எங்கே போச்சு? அதெல்லாம் யாரும் கண்டும் காணாமல் இருக்கின்றன. இன்னும் எவ்வளவோ வழக்குகள், ஊழல் வழக்குகள் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ண ஊழல் வழக்குகள் விசாரிக்கப்படாமல் ஆமை வேகத்தில் தான் இருக்குது. 2வது கேட்டால் 197 எங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல. இதெல்லாம் ஒரு சாக்கு. எப்படி காலங்களை கடத்துவது? இது ஒரு ட்ராக்ல இருந்தாலும் அவன் ஏன் தைரியமாக பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஊழல் வழக்கு போட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலே அவன் பண்ணும்போதே அவனுக்கு வயசு 50 வயசு இருக்கும். 50 வயசில் தான் அவனோட சர்வீஸ் 20, 25 வருஷம் சர்வீஸில் தான் அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் ஹி வில் பிகம் எக்ஸ்பர்ட். ஒரு எக்ஸ்பர்ட்டாக வரான். எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் எங்கே லஞ்சம் வாங்கணும், எங்கே மாட்டிக்காமல் லஞ்சம் வாங்கணும், எதெல்லாம் வருமானம் வரும்னு தெரிஞ்சுக்கணும். புதுசாக வர ஸ்டாஃப்னால இந்தந்த துறைகளில் வருமானம் வரும்னு தெரியாது. ஆனால் ஒருத்தன் ஒரு துறையில் ஊறும் பொழுது அவனுக்கு இதெல்லாம் வருமானம் வரும்னு தெரியும் போது அதை வாங்குறான். 2வது தைரியமாக வாங்குறான். அந்த தைரியம் எங்கேருந்து வருகிறது அப்படின்னா, எப்படி பார்த்தா அதுக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகளும் ஒரே காரணமாக, முக்கியமான காரணம் நீதிமன்ற நடைமுறைகளை தான் நான் சொல்வேன். எப்படின்னா, ஒரு ட்ரையல் கோர்ட்டில் ஒரு ட்ரையல் எடுத்தீங்கன்னா 20 வருஷம் இழுத்துறான். அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம் இழுக்கிறான். 15 வருஷம் இழுத்தா அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஹிபிஷன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்ன உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுறது பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் வரைக்கும் கொடுக்கலன்னா அவனுக்கு 3 வருஷம் தான் கொடுக்குறான். யார்? நம்ம நீதிபதிகள் தான். நான் அவளை தப்பு சொல்லலை. அதாவது அதிகபட்ச தண்டனை ஒரு 7 வருடமாக இருக்கும்போது அவருக்கு நீங்கள் 4 வருடம் தண்டனை அல்லது 5 வருடம் தண்டனை கொடுக்கப்படல் வேண்டும். ஏன் அப்படி கொடுக்கப்படல் வேண்டும் என்றால், அப்பொழுது அவனுக்கு அந்த சஸ்பெண்ட் சென்டென்ஸ் பண்ண மாட்டீங்கல்ல. அவன் போயிட்டு ஜெயிலில் போயிட்டு ஒரு 6 மாதமாவது ஜெயிலில் இருப்பான்ல. தான் செய்தது தவறு என்கின்ற விஷயம் உணர்வதற்கான ஒரு நேரமாக இருந்திருக்கும். ரைட். 3 வருடம் சிறை தண்டனை கொடுக்குறீங்க. 15 வருஷம் இழுத்துட்டான். இப்போ அந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸு சஸ்பெண்ட் இங்கேயே பண்ணிவிடுவான். ட்ரையல் கோர்ட்லேயே அழகாக பிடிச்சி கரெக்ட் பண்ணி ஒரு பெட்டிஷனை போட்டு, நான் அப்பீலுக்கு போகிறேன், தண்டனை நிறுத்தி வையுங்கள் அப்படின்னு சொல்லி 30 நாள் நிறுத்தி வைப்பாங்க. இவர் அப்பீலுக்கு போகிறாரு. ஐபிஎஸ் அதாவது ஐபிசி 138 கேஸில் தான் இவர் அப்பீலுக்கு போனாருன்னா அங்கே ஒரு 20% கட்டுன்னுவான். இந்த மாதிரி ஐபிஎஸ்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பீலுக்கு போனீங்கன்னா 10% கட்ட வேண்டியதில்லை. அப்பீல் அட்மிட் ஆகிடும். 4 வருஷம் போட்டால் இவர் உள்ளே இருக்கணும். உள்ளே பெயில் வருவார். இவர் 3 வருஷம் கொடுத்தா சஸ்பெண்ட் சென்டென்ஸு. இவர் 5 வருஷமாக ஏற்கனவே உள்ளே போகாமல் இருப்பார். இங்கே அப்பீல் போட்டிங்கன்னா சென்டென்ஸ் நிறுத்தி வைக்கப்படும். அப்பீல் அட்மிட்டு சென்டென்ஸ் சஸ்பெண்ட் மேட் அப்சல்யூட். இவர் உள்ளே போக மாட்டார். அது அப்பீல் இன்னொரு 8-10 வருஷம் நடத்துவார். ஸோ அது ஒரு 15, இது ஒரு 8 வருஷம்னா கூட 20-22 வருஷம். அந்த 20-22 வருஷத்தில் அவனுக்கு 70-72 வயசு வேணும். எல்லாரும் தண்ணீர் தான் இருப்பான். அப்படி எந்த உடலில் கெட்ட பழக்கம் இல்லாமல் இல்லை. மோஸ்ட் மனிதனுடைய ஆயுள் பார்த்தீங்கன்னா அந்த 70 வயசில் ஒரு மண்டையை போட்டுருவார். எப்படி அந்த 70 வயசில் அவன் மாமே, மச்சான், குழந்தையா, கூட இருக்கிறவன் எல்லாருக்கும் அந்த காசை கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்து முடிச்சுட்டு மண்டையை போகிற ஸ்டேஜில் வருவார். அப்போ தான் அந்த அப்பீல் என்ன பண்ணுவாங்க, திரும்பி தண்டனை அப்படின்வாங்க. ஸோ எப்படிலாம் பாருங்கள் அந்த நீதிமன்ற நடைமுறைகள். இதை எல்லாருமே ஒரு ஒரு இதுவாக எடுத்துடுறாங்க. எப்படி அட்வான்டேஜாக எடுக்கிறார்கள். இது அவர்களுக்கு மிக வசதியாக இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு அப்பீல் ஹைகோர்ட்டுக்கு வராரு, செஷன்ஸில் ட்ரையல் நடக்குது.
ஹைகோர்ட்டுக்கு வராரு. ஹைகோர்ட்லயே வந்து அவருக்கு 20, 22 வருஷம் ஓட்டிடுறாரு அவரு. ஓட்டுனதுக்கப்புறம் மீதி உயிரோட இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. உச்சநீதிமன்றம் போனீங்கன்னு வச்சுக்கங்க. அது லிஸ்ட்ல வரதுக்கு அடுத்த ஒரு 10 வருஷம், 35 வருஷம். ஸோ இது இது இந்த 35 வருஷம் அந்த ஊழல் பண்ண அந்த ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி உயிரோட இருப்பான். உடனே செத்து போயிருவான். வாழ்ந்து செத்து போயிருவான். அதனால எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு தைரியம் வருகிறது. நம்ம ஊழல் பண்ணிட்ட வழக்கறிஞர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம பணம் கொடுத்தால் வழக்கை நடத்துவார்கள். வாய்தா வாங்க வேண்டும் என்றால் வாய்தா வாங்கிக் கொள்ளலாம். இந்த தண்டனையிலிருந்து தப்புவதற்கு இந்த வீடியோல சொல்ல முடியாத அளவுக்கு சில வசதிகள்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவானுங்க, அந்த ரூட்லலாம் போவாங்க. இப்போ உதாரணமா சொல்லணும்னா, ஒரு துரைமுருகன் இப்ப இருக்காரு இல்லையா? அவர் துரைமுருகன் அவருக்கு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது. அவர் 1,50,00,000 கோடி சம்பாரிச்சாரு. சட்டத்துக்கு விரோதமா சம்பாரிச்சாரு. ஒரு வழக்கு அவருக்கு வயசு 82, 83 வயசு. இப்ப தான் உச்சநீதிமன்றம் போயிருக்காரு. அந்த வழக்குல அவருக்கு தண்டனை கிடைக்கும். தண்டனை கிடைத்தாலும், தண்டனை வெளிய வர்ற சமயத்துல அவர் உயிரோட இருக்க மாட்டாரு. ஏன்னா, இன்னும் ஒரு 7 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்க. இன்னொரு 8 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்க. அவர் 90 வயசு ஆயிடும். இனிமே 90 வயசுல அவர புடிச்சு நீங்க ஜெயில்ல வச்சு, என்ன சார் பண்ண போறீங்க? ஸோ இன்றைய நிலைமை வந்து இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம். அதனால தான் வந்து ஊழல்கள் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து குறையாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது.